வணக்கம். வீட்டுக்குள்ள செடி வளர்க்கறது அது பார்க்கவே செம்ம அழகா இருக்கும்ல. ஆனா அதுக்கு கரெக்டான மண் கலவை ரெடி பண்றது தான் பெரிய தலைவலியே. கவலைய விடுங்க. இன்னைக்கு நர்சரியில யூஸ் பண்ற ஒரு சீக்ரெட் ஃபார்முலாவை நம்ம உடைக்க போறோம். உங்க வீட்டு செடிங்க செழிப்பா வளரணுமா? வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மள எத்தனை பேருக்கு வீட்டுக்குள்ள செடி வளர்க்கணும்னு ஆசை இருந்திருக்கு? அப்படியே வீடே பச்சை பசேல்னு பாக்குறதுக்கே மனசுக்கு எவ்வளோ இதமா இருக்கும் இல்லையா? ஆனா இந்த ஆசைக்கு பெரிய தடையா நிக்கிறது என்ன தெரியுமா? இந்த மண் கலவைதான். எதை சேர்க்கறது எவ்வளோ சேர்க்கறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன்ல இருப்போம். ஆனா இனிமே அந்த கவலையே தேவையில்ல. ஏன்னா நர்சரி வச்சிருக்கிறவங்க பயன்படுத்துற அந்த ஸ்பெஷல் சீக்ரெட் ஃபார்முலாவை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரே ஒரு தடவை இந்த கலவையை நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்க வீட்டு செடிங்க அப்புறம் சும்மா ராக்கெட் வேகத்துல வளரும் பாருங்க. சரி, வாங்க நம்ம சூப்பர் சாயில் மிக்ஸோட பேசிக்ஸ் என்னன்னு முதல்ல பாத்திரலாம். இதுக்கு அடிப்படையா என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். அடிப்படைன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா ரெண்டே பொருள் தான். ஒன்னு செம்மண். செடிக்கு நல்ல கிரிப் கொடுத்து வேர் பிடிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது கோகோபீட். இது வேற ஒன்னும் இல்ல, நம்ம தேங்காய் நார் கழிவு தான். இது என்ன பண்ணும்னா தண்ணியை நல்லா உறிஞ்சு வச்சுக்கிட்டு மண்ணை ரொம்ப நேரத்துக்கு ஈரப்பதத்தோட வைக்கும். ஓகே, இப்போதான் நம்ம அந்த சீக்ரெட் பாட்டுக்கு வர்றோம். நம்ம சாதாரண மண் கலவைய ஒரு ஸ்பெஷல் மிக்ஸா மாத்த போற சில முக்கியமான பொருட்கள். இதுதான் அந்த நர்சரி சீக்ரெட்டோட சாவியே. இதோ இந்த லிஸ்ட்ல இருக்கிறது தான் அந்த மேஜிக்கல் ஐட்டம்ஸ். முதல்ல பெர்லைட், அப்புறம் கோகோ சிப்ஸ். இந்த பெர்லைட் அப்படிங்கிறது எரிமலை பாறையில இருந்து வர ரொம்பவே லைட் வெயிட்டான ஒரு பொருள். இது ரெண்டும் எதுக்குன்னா மண்ணை இறுக்கி பிடிக்காம நல்லா காத்தோட்டமா பொலன்னு வச்சுக்க உதவும். இதனால செடியோட வேர்களுக்கு ஆக்சிஜன் ஈஸியா கிடைக்கும். அடுத்தது செடிக்கு தேவையான சத்துக்களை கொடுக்க நம்ம மண்புழு உரம். கடைசியா வேர்ல வர்ற பூஞ்சை பூச்சி தொல்லையெல்லாம் இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்குதான் வேப்பம் புண்ணாக்கு. இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, இதுதான் அந்த கரெக்டான அளவு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 3 பங்கு செம்மண்ணுக்கு 1 பங்கு கோகோபீட், கூடவே 1/2 பங்கு மண்புழு உரம், அப்புறம் கொஞ்சமா பெர்லைட், கொஞ்சமா வேப்பம் புண்ணாக்கு. அவ்வளோதான். இதுதான் அந்த பெர்ஃபெக்ட் ஃபார்முலா. சரி, இப்ப நம்ம கிட்ட எல்லா பொருளும் ரெடியா இருக்கு. அடுத்து இதையெல்லாம் எப்படி ஒன்னா சேர்த்து அந்த சூப்பர் மண் கலவைய ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சிம்பிளான வேலைதான். செய்முறை ரொம்பவே ஈஸிங்க. முதல்ல ஒரு பெரிய டப் இல்லனா பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல முதல்ல நம்ம அடிப்படை பொருளான 3 கப் செம்மண், 1 கப் கோகோபீட், இது ரெண்டையும் போட்டு லேசா ஒரு தடவை கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, மண்புழு உரம், பெர்லைட், வேப்பம் புண்ணாக்கு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துடுங்க. இப்போ கட்டிலாம் எதுவும் இல்லாம எல்லா பொருளும் ஒன்னோட ஒன்னு நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், நம்ம சூப்பர் சாயில் மிக்ஸ் ரெடி. இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க எந்த மாதிரி இன்டோர் பிளான்ட் வேணும்னாலும் இந்த மிக்ஸ்ல வைங்க. அதோட வளர்ச்சி சும்மா சூப்பரா இருக்கும். இதுக்கு நான் கேரண்டி. அதுதான் இந்த கலவையோட ஸ்பெஷாலிட்டியே. ஓகே, இப்போ சூப்பரா மண் கலவைய ரெடி பண்ணி செடியும் நட்டாச்சு. இதோட நம்ம வேலை முடிஞ்சுதா? இல்ல, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், செடியை எப்படி பாத்துக்கணும்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதையும் பாத்துரலாம். இந்த மண் கலவையில அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. அதனால நீங்க செடிய நட்ட முதல் 2 மாசத்துக்கு எந்த ஒரு உரமும் போடவே வேண்டாம். யோசிச்சு பாருங்க, 2 மாசத்துக்கு நோ டென்ஷன். இந்த கலவையில இருக்கிற சத்துக்களே செடி நல்லா வளர்றதுக்கு போதும். ஒரு 2-3 மாசம் கழிச்சு அதுக்கப்புறமா நீங்க உரங்கள் கொடுக்க ஆரம்பிச்சா போதும். பாத்தீங்களா, எவ்ளோ சிம்பிளா ஒரு அட்டகாசமான மண் கலவைய நம்மளே ரெடி பண்ணிட்டோம். இனிமே உங்க வீட்டு செடிகளும் பாக்குறதுக்கு பசுமையா செழிப்பா சூப்பரா வளரும். சரி, இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. அடுத்து எந்த செடிக்கான மண் கலவைய பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ரோஜா செடிக்கா இல்ல காய்கறி செடிகளுக்கா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.